வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா இதெல்லாம் இல்லாமல் வந்து நிறைய ட்ரை மசாலா, அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம். வேறு எதுவுமே நம்ம வந்து ஒரு பேச்சுலருங்க வந்து ஒரு அர்ஜென்ட்டில் வந்து ஒரு குக்கர் இருந்து நம்ம வீட்டில் டக்குன்னு வந்து ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். வாங்க அது எப்படின்னு காட்டுறோம். இப்போ இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 4 கிலோ ஜீரக சம்பா அரிசி, 4 கிலோ பீஃப் கறியில் எண்ணெயை ஊற்றிடுவோம். ஒரு 75 கிராம் எண்ணெய் போதும். இதில் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். 4 கிலோ பீஃப் கறி வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரே விசில் வந்தால் போதும். ஒரே விசில் தான், 2 விசில் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இது வந்து ஜீரக சம்பா அரிசி. ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊறின்னு இருக்குது. எண்ணெய் சூடாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், 2 லவங்கம் போட்டுருவோம். ஒரு 1/4 கிலோ பீஃப் கறிங்க, அது போட்டுருவோம். இதுவும் வந்து கஷ்டமான வேலை இல்லைங்க. அது அதுதான். ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போதும் 4 கிலோக்கு. 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் 350 ml ஊற்றினா போதும். இதில் நம்ம நிப்பாட்டிப்போம் தண்ணி. 4 கிலோக்கு போதும். இப்போ பார்த்துங்க, 350 ml தான் ஊற்றிருக்கேன். மீதி வந்து 150 ml வந்து மிச்சப்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுங்க. அதாவது நம்ம கேசரி பவுடர் போடல, இந்த மஞ்சத்தூள் கலரில் தான் நம்மளுக்கு வந்து வந்துடும். அதில் இது வந்து மட்டன் மசாலாங்க. அது மட்டன் மசாலா வந்து 2 கரண்டி போட்டுடலாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கலாங்க. நம்ம வந்து தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கலாங்க, பார்த்து போட்டுக்கலாம். அதான் ஒரு கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் வந்து மெயின் வந்து கறி வந்து நீங்கள் வேக வைக்கணும். கறி வேக வச்சா தான் உங்களுக்கு வந்து ஈஸியான சமையல். இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியை வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அரிசியை நம்ம வந்து வடித்து போட்டுருவோங்க. அதான் 1/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி. இப்போ நம்ம இது வந்து ஒரு விசிலுக்கு வந்து மூடி விட்ருவோங்க. வந்து பெரிய விஷயமே இல்லை, பேச்சுலர்லாம் வந்து ஈஸியாக செய்யலாம். ஈஸியான ரெசிபி தான் உங்களுக்கு நான் காமிச்சுருக்கேன். ஒரு விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம அதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி ஒன்று வரப்போகுது. விசில் வந்தோடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ப்ரெஷரெல்லாம் போன பிறகு நம்ம பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. 10 நிமிஷமாச்சு. நம்ம வந்து பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூர்யா. வெங்காயம், தக்காளி எதுவுமே போடாத பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். இதுமாரி வெங்காயம், தக்காளி போடாமல் செய்யறது நான் இப்போ தான் பரிசு பாருங்க. நீங்கள் செஞ்சுதான் இதுமாரி யாரும் செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்தது பாருங்கள். பிரியாணி பாருங்கள். அரிசி பார்த்தீங்களா, கரெக்டான பதம். தண்ணி வந்து 1 ஓட்டில் பாருங்கள். ஜீரக சம்பா அரிசி 1 ஓட்டில். அவ்வளோ ஸ்மெல்லு எப்படி இருக்கு? ஸ்மெல் பாய். அடிப்படியில் பாருங்கள். பிரியாணி தான். சரி எடுத்துருவோமா? இதில் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் சூர்யா. நல்லா ஈஸியான ரெசிபிங்க இது. நீங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட்றது வீட்டில் அழகாக வச்சு இது மாதிரி செஞ்சிடலாம். மெயின் வந்து பீஃப் வந்து நல்லா வேக வச்சிடணும். நான் செஞ்ச மாதிரியே வேக வச்சு நீங்கள் இது வந்து ஒரு 25 நிமிஷத்தில் நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க எல்லாமே வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் முதல்ல வேக வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா செய்யலாம். உங்கள் வீட்டில் வந்து பேச்சுலருங்க சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் ஒரு குக்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பீஃப் கறி வந்து
ஒரு இஞ்சி பூண்டு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்ருங்க. கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அப்புறமா நீங்கள் வடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் குக்கரில் போடுறீங்களா இல்லை வேறு சட்டியில் போடுறீங்களா போட்டு அப்படியே நீங்கள் தம் விட்டுடலாம். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி செய்யுங்க, நான் செஞ்ச மாதிரியே. அடுத்த வீடியோ சந்திப்போம்.